நமக்கு இருவர்னாங்க. அதுக்கு முன்னாடி நாம் இருவர், அதுக்கு முன்னாடி 6 குழந்தைங்க 10 குழந்தைங்க பெற்றாங்க. நாம் இருவர் நமக்கு இருவர்னாங்க. அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னாங்க. அப்புறம் நாம் இருவர் நமக்கே இருவர். நம்ம 2 பேருக்குவே அந்த போட்டோவோட நாம் இருவர் நமக்கு மூவர் போட்டுருந்தாங்க. ஆமா, போட்டோவோட இருக்கும். இப்படி 3 போட்டுருப்பாங்க. முக்கோணத்துல போட்டுருப்பாங்க. பிளான்ல போடுவாங்க. ஆமா ஆமா, அதே மாதிரி முக்கோணத்துல போட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? ஏன் நம்ம 2 பேருமே வாழ்ந்தா போதும் நிலைமைக்கு இன்னைக்கு போயிடுச்சு. ஏன்னா அங்கங்க போய் பாத்தீங்கன்னா ஃபெர்டிலிட்டி சென்டர் வாங்க, பேக்கேஜ் கொடுக்குறோம் வித் ரூம் அகாமடேஷன். ஓகே, உங்களுக்கு வேற என்ன இஎம்ஐ பேக்கேஜ் இருக்கு. இஎம்ஐ பேக்கேஜ் லோன்ல குழந்தைய பெற்றுக்கிற ஒரே கேவலமான தலைமுறை நம்ம மட்டும். வேற எந்த தலைமுறைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வராது. இந்த தலைமுறைக்கு மட்டும்தான் லோன்ல குழந்தை பெற்றக்கூடிய, அப்படியும் கஷ்டப்பட்டு 10 லட்சம் குழந்தைய பெற்றுக்கிறவங்க இருக்கிறாங்க. ஒரு காலத்துல 6 குழந்தை 7 குழந்தை 10 குழந்தை 10 குழந்தைல 2 குழந்தை இறந்து போயிடும். ஒரு குழந்தை பாதி வயசுலயே ஏதோ ஒரு நோய் வந்து டிசீஸ் வந்து இறந்து போயிடும். கடைசியில் ஒரு 4 குழந்தைன்னு 5 குழந்தை தங்கும். அப்படி இருந்த நிலைமை போய் இன்னைக்கு குழந்தைக்கே வந்து பாத்தீங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷன் ஆயிடுச்சு. இது யாரோட தவறு அப்படின்னா நம்மளுடைய அறியாமை. உண்மையா போய் சார், நம்முடைய அறியாமை தானே. அந்த அறியாமையை மாத்திரத்துக்கு நம்ம இந்தியா தான் ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன் ஒன்னர். எஸ் சார், 100% சார். அதுல நாம வந்து கரெக்டா இருக்கோம் சார். அது வேற ஒண்ணும் இல்ல சார், அதுக்கு காரணமே வேற ஒண்ணுமே இல்ல. இந்த ஒரு 2 வருஷம் கொரோனா லீவ் விட்டாங்கல்ல, அதுதான் பெரிய பிரச்சனை. சோ சைனாவை பீட் பண்ணிட்டோம். ஸோ அதனால தயவு செஞ்சு இனிமேல் கொரோனா வேணாம்னு நம்ம வந்து வேண்டது தான் இருக்கிறதுலே பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ உண்மை அதுதான் சார். ஸோ நமக்கு வந்து பாப்புலேஷன் ஏறலாம், பட் வியாதி குறைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. பாப்புலேஷன் அதிகமாயிட்டு தான் இருக்கிறதே தவிர, பட் வியாதிங்கிறது என்ன? வியாதிங்கிறது போக போக புது வியாதிகள் வந்துட்டு தான் இருக்குது. இதே மாதிரி இன்னும் எத்தனையோ டிசீஸ் வரும், இதே மாதிரி எத்தனையோ வேக்சின் போட வேண்டிய கண்டிஷன் வரும். ஆனால் எது வந்தாலும் நாம ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நம்ம கம்பெனி கொடுத்த நியூட்ரிஷன் ப்ராடக்ட். சார் இன்னைக்கு லேடிஸ்க்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னா பிசிஓடி ப்ராப்ளம், ஹார்மோனல் இம்பேலன்ஸ்ன்றாங்க. என்ன ரீசன் பாருங்க சார், 10-15 வயசுல 20 வயசுல இப்படி இருக்குது. என்னது, நான் கொஞ்சம் முன்னாடி சொன்ன சொமாட்டோ தான். வீட்டுல ஒரு அதை விட கொடுமை என்ன தெரியுங்களா? கல்யாணம் ஆயிடுது, வீட்டுக்காரன் வேலைக்கு போயிடுறான், வீட்டம்மா சமைக்கிறதே கிடையாது. அவங்க மொபைல்ல ரீல்ஸ்ல அப்படியே டான்ஸ் ஆடிட்டு சொமாட்டோல ஆர்டர் போட்டு காலையில மதியம் நைட்டு முடிஞ்சு போச்சு சார். நடக்குது சார். ஆமா சார், அப்படிதான் நடக்குது சார். அவங்களுக்கு பாதி நேரம் வேலையை ரீல்ஸ்ல வந்து டான்ஸ் ஆடுறது, அதுல வந்து லைக்ஸ் ஆடுறது, 3 வேலையும் சமையல் பண்றது. ஏன்னா அவங்களுக்கு சமைக்க தெரியாது. இதுக்காக மெனக்கட்டி எதுக்கு புதுசா கத்துக்கிட்டு சமைக்கணும் அப்படின்ட்டு இன்னைக்கு ஜொமாட்டோ இதுல வந்து 3 நேரமும் இன்னைக்கு ஃபேமிலி ஓடுற ஃபேமிலிக்கு இன்னைக்கு நம்ம நிலைமையில இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட நிலைமைக்கு நாம போயிட்டு இருக்கோம். ஸோ நல்லா பாருங்க, 3 நேரம் ஹோட்டல் சாப்பிட்டா அந்த ஃபேமிலி எப்படி இருக்கும், அவங்க ஹெல்த் எப்படி இருக்கும். அப்போ இன்னைக்கு நிலைமை இப்படி போயிட்டு இருக்கு. அதெல்லாம் தாண்டி ஒரு கம்பெனி, ஒரு முதலாளி டிரான்ஸ்ஃபார்மிங் லைஃப்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டு இவ்வளோ அற்புதமான பொருளை, அது காமா ஒரிஜினலா இருக்கட்டும், அது நம்முடைய ரைஸ் பிராண்ட் ஆயிலா இருக்கட்டும், இல்லைன்னா நியூட்ரிஷன் ப்ராடக்டா இருக்கட்டும், எதை கொடுத்தாலும் அதுல ஆரோக்கியத்தை மட்டுமே, அதே நேரம் காஸ்ட்லி எந்த விதமான நம்ம கையை கடிக்காம இருக்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்திருக்காரு. அப்ப அந்த மகானை பாராட்டணுமா வேணாமா? யோசிச்சு பாருங்க, நம்ம எப்படிப்பட்ட ஒரு தலைமுறை, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சூழ்நிலை நம்ம சுத்தி நடக்குதுன்னு நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம சுத்தி இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து அழிவை தரக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம சுத்தி நடந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட இடத்துல நாம எப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற இடத்துல நாம இருக்கிறோம் அப்படிங்கறத நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. ஸோ நம்முடைய புரோட்டீன் மிக அவசியம். உங்க எல்லாருக்குமே மைண்ட்ல இருக்கும், புரோட்டீன் வேணுமா சாப்பிடணுமான்னு. தயவு செஞ்சு இந்த எண்ணத்தெல்லாம் தூக்கி வரமா போடுங்க. புரோட்டீன் இஸ் மஸ்ட். நீங்க 80-90 வயசானாலும் யாருடைய உதவி இல்லாம முதியோர் இல்லத்துல கொண்டு போய் போடாம இருக்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா புரோட்டீன் சாப்பிட்டே ஆகணும். நடக்குதா? 40-50-60 வயசு ஆயிடுச்சுனாலே தூக்கி கொண்டு போய் எங்க போய் போடுறாங்க? முதியோர் இல்லத்துல கொண்டு போய் போட்டுறாங்க. சோ முதியோர் இல்லத்துல எப்படி உங்களை கவனிப்பாங்க? நல்லா காசு இருந்தா ஒரு மாதிரி கவனிப்பாங்க, காசு இல்லைன்னா உங்களை கவனிக்கிற விதமே வேற. 144 ஜெயில் சார், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 144 தான் அது.
ஸோ ஜெயில் வாழ்க்கை தான் இன்னைக்கு வந்து முதியோர்களுக்கு இருக்குது. ஸோ யாருடைய உதவி இல்லாம யாரையும் கஷ்டப்படுத்தாம நீங்க இருக்கிற காலம் வரைக்கும் நிம்மதியா ஆரோக்கியமா வாழக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எதுல இருக்குதுன்னா நம்முடைய புரோட்டீன் பவுடர். ஸோ புரோட்டீன் டெய்லி நம்முடைய உணவுல அதுல நீங்க தண்ணியில போட்டு மிக்ஸ் பண்ணீங்களோ பால்ல போட்டு மிக்ஸ் பண்ணீங்களோ எதுல வேணாலும் மிக்ஸ் பண்ணி கண்ணை முடிச்சு சாப்பிடுங்க. ஸோ டெய்லி புரோட்டீன் எடுக்கிறது உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லது. அதுக்கு கூட அது லேடிஸா இருந்தா 50 வயசுக்குள்ள லேடிஸா இருந்தா ஒரு நியூட்ரிசார்ஜ் உமன் ஆட் பண்ணிக்கலாம். 50 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய எந்த லேடிஸா இருந்தாலும் சரி ஒரு நியூட்ரிசார்ஜ் உமன் தயவு செஞ்சு உங்க சாப்பாட்டுல ஆட் பண்ணுங்க. இருக்கிறதுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல ஹார்ட் ப்ராப்ளம் லேடிஸுக்கு வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு ஹார்ட் ப்ராப்ளம் லேடிஸுக்கு அதிகமா வருது. என்ன ரீசன் தெரியுமா? லேடிஸுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஹார்மோன் என்ன சொன்னோம்னா ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஈஸ்ட்ரோஜன் நல்லா இருந்ததுன்னா 50 வயசு வரைக்கும் லேடிஸுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வராது. ஏன்னா அந்த ஈஸ்ட்ரோஜன் உடம்ப கவனிச்சுக்கு. ஆனா இன்னைக்கு நிறைய லேடிஸுக்கு 30-35 வயசுலயே ஸ்டாப் ஆயிடும். அப்ப எப்படி என்ன ஆகும்? ஈஸ்ட்ரோஜன் கட் ஆயிடும். ஈஸ்ட்ரோஜன் கட் ஆச்சுன்னா இன்னைக்கு நிறைய லேடிஸுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சு. ஸோ ஸ்ட்ரெஸ் இஷ்யூஸ் இருக்கு. உங்களை சுத்தி இன்னைக்கு வாழ்க்கை சூழ்நிலை பாருங்க, முன்ன மாதிரி கிடையாது. இன்னைக்கு உங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல நிறைய மாற்றங்கள் இருக்கு. வேலை செய்யற இடத்துல ஸ்ட்ரெஸ் இருக்கு, வீட்டுல வந்தா ஸ்ட்ரெஸ் இருக்கு. சார் எத்தனை பேருக்கு வீட்டுல ஸ்ட்ரெஸ் இருக்குது சொல்லுங்க. எல்லா வீட்லயும் எல்லாரும் மறைக்கிறாங்க. எல்லா வீட்லயும் ஸ்ட்ரெஸ் இருக்கா? ஸ்ட்ரெஸ் இருக்கா இல்லையா? உண்மைதானே? அப்ப அந்த ஸ்ட்ரெஸ் சரியாகணும்னா நீங்க வீட்டுல முதல்ல நியூட்ரிசார்ஜ் உமன் வாங்கி கொடுங்க. நான் சொல்றது புரியுதா? உங்க ஸ்ட்ரெஸ் சரியாகணும்னா உங்க வீட்டம்மாக்கு என்ன வாங்கி கொடுங்க? நியூட்ரிசார்ஜ் உமன் வாங்கி கொடுங்க. ஏன்னா நியூட்ரிசார்ஜ் உமன்ல ஸ்ட்ரெஸ் சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கு. என்ன இருக்கு? ஸோ மூட் ஸ்விங் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் லேடிஸ்க்கு இருக்கு. அவங்களுக்கு வந்து அது மாதவிடாய் டைம்லயும் சரி மற்ற சில சமயங்கள் என்ன ஆகும்னா இந்த ஹார்மோனல் ப்ராப்ளத்தினால மூட் ஸ்விங் அப்படிங்கிற பிரச்சனைகள் வரும். அதை வந்து சரி பண்ணக்கூடிய விஷயம் எதுல இருக்குன்னா நம்முடைய நியூட்ரிசார்ஜ் உமன்ல இருக்கு. ஸோ இதை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது லேடிஸுக்கு வரக்கூடிய அந்த ஹார்மோனல் ப்ராப்ளத்தினால வரக்கூடிய அந்த எரிச்சல், மூட் ஸ்விங்கு இதையெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய விஷயம் எதுல இருக்கு? நம்முடைய நியூட்ரிசார்ஜ் உமன்ல இருக்கு. ஸோ இதை தொடர்ந்து எடுத்துக்கிட்டா மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகள் வராது, முதுகு வலி போன்ற பிரச்சனைகள் வராது. லேடிஸுக்கு வேற என்னெல்லாம் இஷ்யூஸ் இருக்குதோ அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் தான் நம்முடைய நியூட்ரிசார்ஜ் உமன். அதே மாதிரி ஜென்ஸுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா 30 வயசுல என்ன சார் 30 வயசுல நம்ம ஆளு விதவிதமா ஹேர் ஸ்டைல் வைப்பான். என்னது 30 வயசுல விதவிதமா ஹேர் ஸ்டைல் வைப்பான். 30 வயசுக்கு மேல முடி இருந்தாலே அது ஸ்டைல். என்னது 30 வயசுக்கு மேல முடி இருந்தாலே ஸ்டைல். ஏன்னா 30 வயசுக்கு மேல எனக்கு யாருக்கும் முடி இருக்கிறது இல்ல. ரீசன் என்ன அப்படின்னா கெராட்டின் கிடையாது, அதுக்கு தேவையான பயோட்டின் கிடையாது, சாப்பாட்டுல கிடையாது. அப்ப முடி என்ன ஆகும்? ஜெனட்டிக். இன்னைக்கு எல்லாரும் ஏமாத்தி விடுறாங்க. ஜெனட்டிக்கா அப்பாக்கு இல்ல எனக்கு வந்துருச்சு, அப்பாக்கு இல்லாதனால எனக்கு முடி போயிருச்சு. அது இருக்கு சார், அது ஒரு பர்சன்டேஜ் தான். அதுக்காக எல்லாருக்குமே ஜெனட்டிக் ப்ராப்ளம் கிடையாது. நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுலயும் உண்ணக்கூடிய வாழ்க்கை ஸ்டைலையும் நிறைய மாற்றங்கள் இருக்கு. அதனாலேயே உங்க முடி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பெஸ்ட் என்னன்னா நம்முடைய புரோட்டீன் அண்ட் நியூட்ரிசார்ஜ் மென். இதை தொடர்ந்து ஆண்கள் எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த முடி கொட்டுற பிரச்சனைகள் போன்ற பல பிரச்சனைகள் இன்னைக்கு வராம கண் பார்வை குறைபாடு இதெல்லாம் சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்முடைய புரோட்டீன் அண்ட் நியூட்ரிசார்ஜ் மென்ல இருக்கு. ஸோ நியூட்ரிஷன் ப்ராடக்ட் தேவையா அப்படின்னா நம்ம கம்பெனி சும்மா கொடுக்கல. 22 ப்ராடக்ட், இன்னும் ஒரு ப்ராடக்ட் புதுசாக ஒன்று லான்ச் ஆகுது, இன்னும் ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் ஆக போகுது. அப்போ வெரைட்டியான ப்ராடக்ட்ஸ் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் இதை எத்தனை பேர் கொண்டு போய் சேர்க்கிறோம்? எத்தனை பேர்கிட்ட சொல்றோம்? 22 ப்ராடக்ட் இருக்குது, எத்தனை பேருக்கு தெரியும்? ஸோ நம்ம வேலை என்னன்னா ஃபர்ஸ்ட் செல்ஃப் யூஸ் பண்ணணும். எத்தனை பேர் நம்மளுடைய ப்ராடக்ட் நியூட்ரிஷன் ப்ராடக்ட் வந்து செல்ஃப் யூஸ் பண்றீங்க? பெரிய அப்ளாஸ் பண்ணுங்க. ஸோ சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும். அந்த சுவரே சரியில்லைன்னா நீங்க என்னதான் ஓடியும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா 42 வயசுல கேன்சர் வர்றவங்க இருக்கிறாங்க, 25 வயசுல கர்ப்பப்பை எடுக்கிறவங்க இருக்கிறாங்க, 20 வயசுல டயபெட்டிக்காக பிறக்கிற குழந்தைங்க டயபெட்டிக்கா பிறக்குது. ஸோ இந்த மாதிரி நிலையிலெல்லாம் தாண்டி நம்ம எல்லாரையும் 40 வயசுக்கு மேல இவ்வளவு ஆரோக்கியம் வச்சுட்டு கடவுளுக்கு கண்டிப்பா நன்றி சொல்லணுமா இல்லையா? அந்த கடவுள் ஆர்சிஎம் மூலமா நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு மீட்டிங் நம்ம நடத்துறோம். அந்த கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லணுமா இல்லையா? ஸோ நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு கடவுள் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. அந்த இன்ஃபர்மேஷனை கரெக்டா பொத்தம் பொதுவா தள்ளி விட்டுட்டு போகாம
இது நமக்கானது, நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு நமக்கு தேவையானது அப்படிங்கிற எண்ணத்தோட நம்முடைய நியூட்ரிஷன் ப்ராடக்ட் நம்ம தொடர்ந்து எடுக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம மட்டும் இல்லை சார், நம்மளை சுற்றி எத்தனையோ பேர் ப்ராப்ளத்தில் இருக்கிறாங்க. கேன்சர் ப்ராப்ளம் வரவங்க இருக்கிறாங்க, டயபெட்டிக் இருக்கிறாங்க, ஹார்ட் ப்ராப்ளத்தோட இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பொத்தம் பொசுமாக விட்டுறாதீங்க. எத்தனையோ குழந்தைகள் பாவம் மால் நியூட்ரிஷனில் இருக்கிறாங்க நம்மளை சுற்றி. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் கொடுக்கலாம். சில குழந்தைங்க அவ்வளோ ஒபிசிட்டியாக இருக்கிறாங்க, ஏன்னா கண்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. அன்னைக்கு போங்க சார், ஒரு ஐஸ்கிரீம் எடுத்து பார்த்தா அவ்வளோ பயமாக இருக்குது சார். ஐஸ்கிரீமில் உள்ள இருக்கிறது பாலை தவிர மற்ற எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறாங்க. அதில் சேர்க்கக்கூடிய ஆயிலிருந்து எல்லாமே, அந்த க்ரீமே ஒரிஜினல் பாலே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வெரைட்டியாக மக்களை கவர்றது, அதுவும் குழந்தைகளை கவரக்கூடிய எத்தனையோ பிஸ்னஸ் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட கெமிக்கல். ஆமாம் சார், அதுதான் இந்த வெயில் டைமில் பேக்கேஜாக வாங்கி சாப்பிட்ருக்குறாங்க ஃபேமிலியா. ஸோ அந்த ஐஸ்கிரீம் குழந்தைங்க சாப்பிட்ட என்ன ஆகும்னா அவங்க வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த நல்ல பாக்டீரியாஸ் அழிஞ்சு உடம்புல இம்யூனிட்டி குறைஞ்சு போயிடும். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்முடைய நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் எக்ஸலண்ட் ப்ராடக்ட். இதை தயவு செஞ்சு 2 வயசுலேருந்து 14 வயசுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுங்க. அந்த குழந்தைகள் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாஸோடைய நிலைமையை தொடர்ந்து ஆரோக்கியமாக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்முடைய நியூட்ரிசார்ஜ் கிட்ஸில் இருக்குது. அது மட்டும் இல்லை, அதிமதுரம் இருக்குது, சீந்தல் கொடி இருக்குது, கற்பூரவள்ளி இருக்குது, ஓமம் இருக்குது, சுக்கு இருக்குது. இந்த மாதிரி யார் சார் கொடுப்பா? வீட்டில் யார் கொடுக்கறதே இல்லை. இன்னைக்கு சார் கிராமத்தில் பண்ணிட்டு இருந்தாங்க சார். இன்னைக்கு யார் இன்னைக்கு கிராமத்தில் கூட அந்த நிலைமை மாறிடுச்சு. எத்தனை பேர் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க கற்பூரவள்ளி எதுவும்? ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்முடைய நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட்ல இருக்குது. ஸோ குழந்தைங்க தான் நம்முடைய எதிர்காலம், நம்முடைய அடுத்த தலைமுறை அவங்க தான். அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்முடைய நியூட்ரிஷன் ப்ராடக்ட் நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் அண்ட் நம்முடைய ட்விஸ்ட், எது டிஹெச்எல் ட்விஸ்ட்னு ஒன்று இருக்குது. இதை ரெண்டையும் கொடுத்தீங்கன்னா பசங்களுடைய பிரெயின் ஆக்டிவிட்டி நல்லா இருக்கும், ஸ்கூலில் போய் நல்லா கவனிப்பாங்க. காலையில் ஏதோ ஒன்று கொடுத்து விடலன்னா கூட ஒரு கப் பாலில் இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்து விட்டிங்கன்னா கிளாஸ் ரூமில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட நிறைய ப்ராடக்ட் இருக்குது. நம்ம இந்த செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் எடுத்து காமிச்சு இதில் இதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறோன்னா அதுக்கு டைம் பத்தாது. ஸோ பொதுவாக நான் என்ன சொல்கிறேன்னா நம்முடைய நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸ் இஸ் வேர்ல்டு பெஸ்ட்டு. தயவு செஞ்சு பிடிச்சிங்க. நீங்கள் போய் நெட்லையோ இல்லை வேற கம்பெனிலையோ அதில் இருக்கிற இன்கிரீடியன்ஸையும் ப்ரைஸையும் கம்பேரிசன் பண்ணீங்கன்னா அது நம்முடைய, நான் வந்து ஏதோ நம்ம ஆர்சிஎம் கம்பெனியில் இருக்கிறேன், இவ்வளோ நாள் இருக்கிறேன், அந்த கம்பெனி மேலே இருக்கிற அந்த விசுவாசத்தில் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. உள்ள இருக்கிற மாதிரி இன்கிரீடியன்ஸ் இன்னைக்கு எந்த ஒரு கம்பெனி கொடுக்கல. இவ்வளோ இன்கிரீடியன்ஸை இப்படிப்பட்ட ஒரு ரேட்டுக்கு உலகத்திலேயே கொடுக்குதுன்னா அது நம்முடைய நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸோ 2 ஆப்பர்ச்சுனிட்டி நம்மகிட்ட இருக்குது. என்னது? ஒன்று, ஆரோக்கியமாக நம்மளை எவ்வளோ நாள் வேலைக்காக வச்சுக்கிறதுக்கான ப்ராடக்ட்ஸ் நம்மகிட்ட இருக்குது. அந்த ஆரோக்கியத்துக்கு கூட வருமானம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி யார் கொடுக்குறா? நம்முடைய ஆர்சிஎம் கொடுக்குறான். ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க, இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலையில ஒரு கம்பெனில போயோ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியோ அதுல சக்சஸ் ஆகி நீங்க சார், ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா அமெரிக்கால போனீங்கன்னா இன்னைக்கு ஒரு வீட்டு வாடகை 75,000 rupees. நம்ம இந்தியன் மதிப்புல அமெரிக்காலயோ இல்ல கனடாலயோ ஏதோ ஒரு கண்ட்ரில, மேலை நாட்டுல ஒரு கண்ட்ரில நீங்க போய் ஒரு வீட்டு 90,000. ஸோ அப்ராக்சிமேட்டா நான் சொல்றேன். ஸோ 75,000 இருந்து 90,000 தான் ஒரு வீட்டு வாடகை சார். நல்லா நோட் பண்ணிங்க. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த இன்ஃப்ளேஷன் ரேட் இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா இன்னும் இன்னைக்கு 2024 அடுத்த 25 வருஷத்துல 2050 இந்தியாவில் ஒரு வீட்டோட வாடகை 75,000 ரூபாய். நல்லா புரிஞ்சுங்க. இந்தியாவில் அடுத்த 25 வருஷத்துல ஒரு வீட்டோட வாடகை எவ்வளவு இருக்கும்? 75,000 ரூபாய் இருக்கும். அந்த 75,000 ரூபாய் நம்ம சம்பாதிக்கணும்னா இன்னைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கணும்? கண்டிப்பா இருக்கணுமா? அப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு மாத்தி தரதுக்கான ஒரு விஷயத்தை பண்றதா நம்முடைய ஆசை. எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாம நீங்க பெரிய அளவில் உங்க கையை கடிக்காம ரிஸ்க் எடுக்காம நீங்க உங்க வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய அடுத்த 25 வருஷம் கழிச்சு நீங்க 75,000 இல்லை எவ்வளவு ஆனாலும் கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்க ஒரு விஷயம் எங்க இருக்குதுன்னா ஆர்சிஎம்ல இருக்குது. ஸோ ஃபைனலா ஒரு விஷயத்த சொல்றேன், ஒரு சின்ன கதையோட சொல்லி முடிச்சிடுறேன் சார். ஓஷோ எல்லாருக்கும் தெரியுமா? ஒரு மிகப்பெரிய ஞானி, கரெக்டுங்களா? அந்த ஓஷோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை இது மாதிரி அவர் வெளியே வந்துருந்தப்போ ஒரு துறவி, அவர் பிச்சைக்காரன் மாதிரி இருந்தாருன்னு வச்சுக்கலாம். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அவரை கூப்பிடுறாரு, இங்க வா, நான் உனக்கு வந்து ஞானம் கொடுக்குறேன், இந்த டவர்ல கொஞ்ச நேரம் நீ உட்கார்ந்து தியானம் பண்ணு, உனக்கு ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் நான் உருவாக்கி கொடுக்குறேன். உடனே இவர் என்ன பண்ணாரு, நான் வரமாட்டேன் அப்படின்னாரு. சரி, மறுபடியும் கூப்பிடுறாரு, போறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா அந்த டவல் ரொம்ப
நாஸ்தியா ஸ்மெல்லா இருக்கு. அவ்வளோ இதுவா இருக்கனால அவர் என்ன சொல்றாரு, ஐயா நான்லாம் வரமாட்டேன், இது அவ்வளோ நாத்தமா இருக்குது, எனக்கு டபலும் வேணாம் ஞானமும் வேணாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, விட்டுட்டு போயிட்டார். ஆனா அதுக்கப்புறம் அவர் இன்னொரு இடத்துல சொல்லும்போது சொன்னாரு, 10 வருஷம் கழிச்சு அவருக்கு ஞானம் கிடைச்சு, 10 வருஷம் கழிச்சு ஞானம் கிடைச்சது. அப்ப அவர் சொன்னாரு, என் வாழ்க்கையில 10 வருஷத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், அன்னைக்கு அந்த நாதத்தை சகிச்சு நான் அதுல உட்கார்ந்து இருந்தேன்னா எனக்கு அன்னைக்கே ஞானம் கிடைச்சிருக்குன்னு. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு ஆர்சிஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம நிறைய பேர்ட்ட கொண்டு போய் சொல்றோம், நிறைய பேருக்கு புரியுறது இல்லை. என்ன எம்எல்ஏமா, ஏன்னா இதெல்லாம் வித்தா எனக்கு ஒன்றும் வியாபாரம் கிடைக்கும், எனக்கு இன்னும் பெரிய வருமானம் கிடைக்காது, இதெல்லாம் நான் பண்றது என் ஸ்டேட்டஸுக்கு இது ஒத்து வராது அப்படின்னு நீங்க எத்தனையோ பேர்ட்ட போய் சொன்னாலும் எத்தனையோ பேர் ரிஜெக்ட் பண்றாங்க. ஆனா வெயிட் அண்ட் சி, அடுத்த 5-10 வருஷம் கழிச்சு நான் தெரியாம சொன்னேன் 10 அன்னைக்கே நான் இதுல ஜாயின் பண்ணேன், நான் என்னுடைய வாழ்க்கையே மாறி இருக்கிற ஒரு மாற்றத்தை விஷயம் நம்முடைய ஆர்சிஎம்ல இருக்குது. ஸோ ஆர்சிஎம் கெட்டியா பிடிங்க, எல்லாருடைய வாழ்க்கையும் அடுத்த 5-10 வருஷத்துல பெரிய அளவுல மாற்றத்தை இருக்கக்கூடிய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ ஜெய் ஆர்சிஎம், குட் ஆர்சிஎம், தேங்க்யூ ஸோ மச்.